குவால் சட்டமன்ற உறுப்பினர் அமர் பரைட் மாமூட், டிஏபி கட்சியின் தெரேசா குக் மற்றும் RSN ராயர் ஆகியோரை லங்காவிக்கு சென்று தீவின் சுற்றுலா சார்ந்த பொருளாதாரம் எவ்வாறு மீண்டுள்ளது என்பதை நேரில் காண அழைப்பு விடுத்துள்ளார். 2022ஆம் ஆண்டில் 2.5 மில்லியன் பார்வையாளர்களாக இருந்த லங்காவிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை 2023இல் 2.8 மில்லியனாகவும் 2024இல் 2.9 மில்லியனாகவும் அதிகரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் காட்டுவதாக அமர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் வரை லங்காவி 2.01 மில்லியன் சுற்றுலா பயணிகளை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 1.96 மில்லியன் பார்வையாளர்களை விட 4,10,000 அதிகம் என்று அமர் கூறினார். நாடாளுமன்றத்தில் பேசிய கோக் மற்றும் ராயரின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அவரது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. கெடா அரசாங்கம் லங்காவியை வளர்க்க தவறிவிட்டதாக கோக் குற்றம் சாட்டினார். தீவை கூட்டரசு அரசாங்கத்தால் நடத்த வேண்டும் அல்லது சர்வதேச மண்டலமாக நியமிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். லங்காவிக்கு யாரும் செல்ல விரும்பவில்லை என்பதால் கெடா மக்கள் துன்பப்படுவதாக ராயர் கூறினார். இதற்கு பதிலளித்த அமர், லங்காவியின் வரி வருவாயில் பெரும் பகுதியை மத்திய அரசு எடுத்துக் கொள்கிறது என்றும், இருப்பினும் சில தலைவர்கள் இன்னும் தீவின் பொருளாதார மீட்சியை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். அதன் நிலையை அரசியலாக்குகிறார்கள் மற்றும் கெடா மக்களின் கண்ணியத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஆதாரமற்ற அறிக்கைகளை தடுக்க கோக் மற்றும் ராயர் ஆகியோர் லங்காவிக்கு வந்து அதன் வெற்றியை நேரில் காணுமாறு தாம் அழைப்பதாக அவர் கூறினார். கருத்துகள் மற்றும் கட்சி அரசியலின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அவர்களின் வசதியான இருக்கைகளில் இருந்து பேசுவதற்கு பதிலாக நேரில் வந்து பாருங்கள் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.